உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இந்த மணி பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் வைக்கிறாங்க. உண்மையாகவே பணம் வருமா இல்லை வீட்டில் வேறு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா? காசு, பணம், துட்டு. மணி பிளான்ட்னாவே நம்ம மக்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நர்சரியில் போன உடனே மணி பிளான்ட்டை தான் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. ஆமாம். அது வந்து ஆக்சுவலி பார்த்தா பேய் செடி, ஈவில் பிளான்ட். அது பேர் ஈவில் பிளான்ட். காசு வருதா மணி வருதுன்னா, ஆனால் வீட்டில் இருக்கிற தங்கமணி வெளியே போயிடுது. அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். தவறுதலான டைரக்ஷனில் வைக்கும்போது தவறுதலான பிரச்சனை, கான்ட்ரிவர்சி கண்டிப்பாக வரும். அதை படர விடக்கூடாது. குப்பைமேனியை சும்மா டக்குன்னு இப்படி எடுங்களேன். வேறுன்றதை வந்து வெள்ளையாக இருக்குல்ல, மேலே செடியாக இருக்கும், எடுத்து பாருங்கள். அது ஒரு நிர்வாண கோலம். அதுக்கு மானம் இருக்குல்ல, அது எவ்வளோ, அந்த நிர்வாணத்தை தான் மண்ணில் மூடி வச்சுருக்குல்ல. அந்த மாதிரி சில செடி கொடிகள் இருக்குது. ரகசியம் ஒன்று சொல்கிறேன், சில இது வித்தவுட் ட்ரெஸ்லேயே போய் தான் எடுப்பாங்க. இதுதான் ரகசியம். அப்படியே போய் எடுக்கும்போது தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். இது உண்மையா இல்லைன்னு விஷயத்தை போய் கேதர் பண்ணி பாருங்க. ஆணி வந்து மோஸ்ட்லி வந்து இரும்பாணி அடிக்கவே அடிக்காது. என்னோட இதுலையும் அடிக்க மாட்டேன். காப்பர் ஆணி இல்லை பித்தளை ஆணி. இதை தவிர எல்லார் வீட்டில், சின்ன வீடு கூட சரி, நம்ம வீட்டில் கூட இரும்பாணி அடிக்கக்கூடாது. அடிக்கவே நான் எல்லாருக்கிட்ட நான் அடிக்கவே விட மாட்டேன். நம்ம சைட்லலாம் எல்லாருக்கிட்ட சொல்ல தயவுசெய்து எடுத்துருங்கன்னு. அதெல்லாம் நெகட்டிவ். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டர் மற்றும் வாஸ்து நிபுணர் வாஸ்து விநாயகம் சார் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மணி பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் வைக்கிறாங்க. அது உண்மையாகவே மணி கொடுக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இதுவும் நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க. வாஸ்து ரிலேட்டடாக இது வச்சா உண்மையாகவே பணம் வருமா இல்லை வீட்டில் வேறு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா? மணி பிளான்ட் வந்து நான் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. காசு, பணம், துட்டு. மணி பிளான்ட்னாவே நம்ம மக்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நர்சரியில் போன உடனே மணி பிளான்ட்டை தான் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி பார்த்தா பேய் செடி, ஈவில் பிளான்ட். அது பேர் ஈவில் பிளான்ட், பேய் செடி. அது கட்டன்னு வரும். அசுர வேகத்தில் வரக்கூடிய காம்பு வந்து அதிகமாக 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும். அது அப்படியே படர்ந்துடும். படர்ந்து அப்படியே செவுறு எங்கே கிடைக்குன்னு பார்க்க. நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா படன்னு பறந்துடும். தென்னை மரமாக இருக்குது, செவ்வறில் கூட அப்படியே பிடிச்சிக்கும். பட்டுன்னு. அதுக்கு ஒரு செடியோ கொடிகளும் தேவையில்லை, செவுத்துலேயே பிடிச்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். அது நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி எடுத்து பாருங்கள். 8 கால் பூச்சியோட கால் மாதிரி இருக்கும். அது பட்டுன்னு வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதில் மணி வருதா, காசு வருதா, மணி வருதுன்னா, ஆனால் வீட்டில் இருக்கிற தங்கமணி வெளியே போயிடுவார். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் எடுத்துருக்கிறேன் நான். அது கான்ட்ரிவர்சி வந்துடும். அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். தவறுதலான டைரக்ஷனில் வைக்கும்போது தவறுதலான பிரச்சனை, கான்ட்ரிவர்சி கண்டிப்பாக வரும். அதை படர விடக்கூடாது. பொதுவாகவே வெத்தலை கொடியும் பிரண்டை செடியும் இந்த மாதிரி கொடி உள்ளது எதுவுமே தத்துவத்தில் நம்ம வீட்டில் வளர்க்கவே கூடாது. துர்தேவதை, நர்தேவதைன்னு 2 தேவதை இருக்குது. அதுங்களுக்கு எல்லாமே வாசம் பண்ணக்கூடிய மூலிகை செடியிலிருந்து இது இருக்குது. உண்மையாகவே இருக்குது. நம்புகிறாங்க நம்பலாம் கிடையாது, டெஃபினட்டாக இருக்குது. சதுரகிரி மலையிலலாம் பல விஷயம்லாம் நடந்துருக்குது. நல்லா அது அனுபவமே இருக்குது. நம்ம போய் அதை எடுக்க போகிறாருன்னு வைத்தியர் வராருன்னா அது முறைப்படி எடுக்கணும். காப்பு கட்டி எடுக்கணும். மஞ்சள் துணி கட்டிக்கிட்டு அதோட விஷயத்தை எந்திரிமணிக்கு எடுக்கணுமோ முறையோட எடுக்கணும். இல்லைன்னா யார் அடிக்கிறானு தெரியாது, பயக்கட்சி விழுந்துருவாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம் இப்பயும் இருக்குது. இதனால் உருட்டுறாரு கதைலாம் இல்லை, டெஃபினட்டாக இருக்குது. அந்த வைத்தியர் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே தெரியும். சாதாரணமாக ஒரு செடியை எடுக்கவே முடியாது. அதுக்கும் மானம் இருக்குது, கற்பு இருக்குது. எப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குதோ தாவரத்துக்கும் இருக்குது, அந்த மூலிகைக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே விஷயம், நம்ம ரோட்டில் முளைக்கிற குப்பைமேனியை சும்மா டக்குன்னு இப்படி எடுங்களேன். வேறுன்றதை வந்து வெள்ளையாக இருக்குல்ல, மேலே செடியாக இருக்கும், எடுத்து பாருங்கள். அது ஒரு நிர்வாண கோலம். அதுக்கு மானம் இருக்குல்ல, அது எவ்வளோ, அந்த நிர்வாணத்தை தான் மண்ணில் மூடி வச்சுருக்குல்ல. அந்த மாதிரி சில செடி கொடிகள் இருக்குது. ரகசியம் ஒன்று சொல்கிறேன், சில செடிகளை
சிலை மூலிகைகள் ம். வாசம் செய்யக்கூடிய தேவதைகள் வாசம் செய்யக்கூடியது. காப்பு கட்டுற ம். இருக்கா மாதிரியே சில இது வித்தவுட் ட்ரெஸ்லேயே போய் தான் எடுப்பாங்க. இதுதான் ரகசியம். ஓகே. நிறுவனமாவே அப்படியே போய் எடுக்கும்போது தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். இது உண்மையா இல்லைன்னு விஷயத்தை போய் கேதர் பண்ணி பாருங்க. 100% இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண விஷயத்தில் நிறையா இருக்குது. அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணும். மானத்து வந்து செடி கொடிக்கும் இருக்குது. உயிர் இருக்குது. உயிர் இருக்குது. நம்ம யாருன்றது எல்லாமே தெரியும். மறந்தானேன்னு கிடையவே கிடையாது. அதுக்கும் எல்லா விஷயமும் இருக்குது. அதை உணரணும். சில பேர்லாம் அந்த பவளமல்லிக்கு போடும்போது அதோட பேசிக்கிட்டே தண்ணி ஊற்றுவாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், என்னோடய கிளைண்ட் வீட்டில். அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரம்மியமான ஒரு 4 மணிக்கு வந்து அப்படியே விழுந்துடும். அது ஒரு டவல் மாதிரி போட்டு எடுத்து வைப்பாங்க. அதை வைக்கும்போது அது அவ்வளோ ஒரு மனசே ஒரு லயப்படும். அது மணி பிளான்ட்டு இதுதான். மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி கட கட கடன்னு வளரும் போது அது ஒரு கான்செப்ட்னா ஒரு 1 மீட்டர் அதுக்கு மேலே வளரவே விடாதீங்க. நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு சிசர் வச்சுக்கிட்டு எவ்ரி வீக் நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நகத்தை எப்படி வெட்டுறோம், நெயில் கட் பண்ணுறோம்ல, நெயில் கட் பண்ணுறதை விட்டுட்டா என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல்ல. நம்மளுடைய பாத் பண்ணும்போதே நம்மளை அறியாமே நம்ம கீறிப்போம்ல. இதுவும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸு கரெக்டாக ஒரு 3 அடிக்கு மேலே வச்சுக்கோங்க. ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். தேவை வளரவே விடக்கூடாது. அது அப்படியே ஒரு லெவல்லையே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அது வந்து என்னன்னா மணி பிளான்ட்னா மணி வருமா இது வருமானு கேட்குதா, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு லாஜிக் தான் அது. நோய் வர்றது, நோய் வந்தால் மருத்துவர் போய் காசு செலவு பண்ணணும். நோய் வர்றதை தடுத்தா பணம் மிச்சமாகும். இதுதான் இது மணி பிளான்ட்டோட தத்துவமே. அது மொத்த மிகப்பெரிய அது மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் தலைவர் அவர். இதுதான் விஷயம். ரகசியமே இதுதான். அவர் வந்துட்டாருனால மணி வந்துடும்னா மணியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற தங்கமணி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த மணி நோயை கண்ட்ரோல் பண்ணுது. ஆஸ்துமா நோயை குணப்படுத்துகிற நுரையீரலை அதிகமானது இந்த இந்த இதுதான் விஷயமே. இதை வந்து மணி வருதுன்னு வச்சதெல்லாம் மணியாக வருது அப்படி போகக்கூடாது. ஆரோக்கியம் விஷயம் அவ்வளோதான். சார், பொதுவாக நம்ம விளையாட்டுக்கு சொல்கிற ஒரு விஷயம், பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அப்படின்னு நம்ம ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆனால் இந்தந்த மரங்கள்லாம் நீங்கள் வீட்டில் வச்சா பணம் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு நிறைய வாஸ்து நிபுணர்கள்லாம் வந்து சொல்லிட்டு, குறிப்பாக நான் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இந்த நெல்லி மரம் வீட்டில் வச்சோன்னா பணம் வந்து பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லி நான் யாரோ சொல்லி நெல்லி மரமா? ஆமாம். இது உண்மையா இல்லை அப்படி உண்மையாகவே இந்த மரம்லாம் வச்சோம் அப்படின்னா பணம் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஏதாவது மரம் இருக்கா சார்? 100% கிடையாது. நெல்லி மரம் எஸ்பெஷலி கிடையாது. எல்லாருமே தவறாக எடுத்துக்கிறாங்க. அதாவது கால ஓட்டத்தில் பழசை மறந்துடுறாங்க, பழைய நூல்களை மறந்துடுறாங்க. சித்தரோட இதில் பாடலே இருக்கு. நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். பருத்தி அகத்தி பனை நாவல் நெல்லி எருக்கு புலி இலவோடு பெருக்குடன் என் மனையானாலும் அம்மனை பாலாம், அது இந்திர பிரசமே ஆனாலும் அம்மனை பாலாம். சித்தர் பாட்டில் அகத்தியர் பாட்டில் இருக்கு. நெல்லி மரமே வராது. இவங்க மகாலட்சுமி வச்சுறாங்க. நெல்லியில் அரை நெல்லியும் வைக்கக்கூடாது. எனக்கு கமெண்ட்ஸில் வரும், இந்த நெல்லி வைக்கலாமா? நெல்லியே வரக்கூடாது, அகத்தியே வரக்கூடாது, பருத்தி வரவே கூடாது. இந்த 8 மரம் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டார். யார்? அகத்தியர் பாடல்லே இருக்குது. நெல்லி மரம் வைக்கவே கூடாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் ஆய்வு பண்ணதில் ஒருத்தர் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கார். பேரெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் கையில் துப்பாக்கி வச்சுருப்பார். அவர் ஒரு தொழிலதிபர். அவர் ஒரு ஆந்திரக்கார். அவர் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன். நெல்லி மரத்தை எடுத்துருங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் நம்ம 6 படத்தில் வர வில்லன் மாதிரி அவர், அந்த மாதிரி ஒரு ஆள். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட இதுவே இருக்குது அதுவே இருக்குதுன்னு அப்படி இப்படி பேசிப்பார். அவங்க வீட்டில் வாஸ்து பார்க்க போகும்போது இது நடந்த விஷயம். எப்பமோ வந்து இந்த துப்பாக்கி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே நடக்கும்ன்றதெல்லாம் அது ஒரு ஆய்வு பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி வரும்போது வீட்டை சுற்றி பார்க்குற நெல்லி மரம் ஒன்று இருந்தது. நிறையா இருந்தது நெல்லி மரம். இதுனா இது நிறைய இருக்குது, இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி இது அப்படியே வைப்போம், நம்ம பாஷெல்லாம் அப்பால பார்த்துக்கலான்ற மாதிரி இதை வைப்போம். அடுத்த விஷயம் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் பார்க்கும்போது ஓடை போயிட்டுருக்குது. சவுத் சைட்லேருந்து சவுத்துலேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு அப்படியே போகுது ஓடை.
இந்த மாதிரி ஓடை ஒரு வீட்டுக்கு பங்களாவோ குட்டி வீடு சின்ன வீடு கெனால் அதாவது வாய்க்கால் ஓடை இதெல்லாம் போவே கூடாது. இந்த பக்கம் பொதுவாகவே வாஸ்துக்கு தெற்கு சைடிலும் மேற்கு சைடில் இந்த மாதிரி ஓடை போகக்கூடாது. போய் தென்கிழக்குக்கு அப்படி பெண்டாகி போகுது. எனக்கு சில விஷயம் நான் தான் வந்து பட்டுன்னு கேட்டுருவேன்ல, நீ பெரிய ஆளாயிரு, நீ ஏதாவது இருந்துட்டு போ, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய விஷயம் பார்த்துட்டேன். பொலிட்டிஷியனு அது இது. ஏன்னா நான் பல ஏரியாவில் பண்ணும்போது எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாமே பொதுவாகவே ஜீப் எடுத்துன்னு வந்துருவானுங்களே, அந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் வந்து உட்காந்து பேசுவோம். அப்போ அப்படி பேசுகிறேன், சார் உங்களுக்கு ஒரு மணி ப்ராப்ளத்தில் இருக்கீங்க போல தெரியுதுன்னு அப்படியே ஆரம்பிட்டான். அது இருக்குதான் சரி சார், இது அது இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் எப்படின்னா 50 கோடி இருக்கிற மாதிரி ஒரு வெளி தோற்றத்தில் இருக்கும். அதுதான் நான் எப்பவும் என்னோட இதில் சொல்லணும். 3 C வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கியம். கேபிட்டல், கெப்பாசிட்டி, கேரக்டர். இந்த 3 Cயில் ஏதாவது ஒரு C மிஸ் ஆனால் கூட லைஃப் புரண்டு போயிடும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஜி வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? நாயகன் படம்லாம் எடுத்தார்ல, அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். அவர் ஒரு ஆடிட்டர். அவரை மாதிரி ஒரு திட்டமிடுதல், ஒரு ப்ரொடியூசர்லேயே ஒரு படித்தவர், திட்டமிட்டு ப்ரொடியூஸ் பண்ணவர். அவரோட இறப்பு எப்படி இருந்தது யாருமே எதிர்பார்க்க முடியாது. அவரே ஒரு லாக் ஆகிட்டார். இந்த சினிமா வந்து அவ்வளோ கரெக்டாக போன ஒரு இதுவை கவுத்து விட்டுடும். நேரமாக காலமாலாம் இல்லை, அது வேறு மாதிரி போயிடும். அது சூசைட் பண்ணிக்கிட்டார் அவர். கரெக்டுங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம லைஃப்பில் பார்த்த விஷயங்கள். அப்போ அவர்கிட்ட பேசுகிறேன், சார் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. எதுக்கு இந்த C சொன்னேன்னா, கேபிட்டல், கெப்பாசிட்டி, கேரக்டர். கேபிட்டல் முதலீடு, கெப்பாசிட்டி ரொட்டேஷன். இந்த இது இருந்தால் தான் ஃபைனான்ஸ் பண்ணுவான். அதை விட முக்கியம் என்ன தெரியுங்களா? கேரக்டர். கேரக்டர் சரியில்லைன்னா ஃபைனான்ஸ் பண்ணவே மாட்டான். கெப்பாசிட்டி இருக்குப்பா, அவர் போட்டு ஜெயிச்சிருவார் அப்படின்றது. கேபிட்டலே இல்லைன்னா கூட முதலீடு இல்லை இது. ஆனால் இந்த ரெண்டுமே இல்லைனாலும் கேரக்டர் தானே முக்கியம். கேரக்டர் இருந்தால் நம்பிக்கை நாணயம். நல்ல மனுஷன், ஒழுக்கமான மனுஷன், நேர்மையான மனுஷன், ₹1 வாங்கினாலும் திருப்பி கொடுப்பார். அதுதான் இந்த Cயில் முக்கியமான C. அப்போது இந்த மாதிரி விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ட்ரபிள் உங்களுக்கு வரலாம் இருக்கிற மாதிரி தெரியுது, கடன் பிரச்சனை வரும் சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். அது ஏன் அந்த சப்ஜெக்ட் வந்ததுன்னா, எனக்கு ஓரளவுக்கு அந்த விஷயம் தெரியும். அவர் வீட்டில் ஒரு துப்பாக்கி இருக்குது, மாட்டியிருக்காங்க. அந்த ரைஃபிள் பெருசாக இருக்கும்ல, அது வந்து வாலில் மாட்டியிருக்கு. அது பொருந்தாத இடத்துல இருந்தது. பொருந்தாத இடத்துல அந்த வாலில் மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு மான் கொம்பு இந்த மாதிரிலாம் ஒரு பங்களா வீட்டிலலாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு எப்படி சொல்ல, கெத்து தான். அதான் சொல்லிட்டேன், 6 படம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு இந்த இடத்துல வைக்கக்கூடாது, ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய பெரிய ஆணி இரும்பு. நான் வந்து என்ன பரிந்துரை பண்ணேன், ஆணி வந்து மோஸ்ட்லி வந்து இரும்பு ஆணி அடிக்கவே அடிக்காது. என்னோட இதுலேயும் அடிக்க மாட்டேன். காப்பர் ஆணி இல்லை பித்தளை ஆணி. இதை தவிர எல்லார் வீட்டில் சின்ன வீடு கூட சரி, நம்ம வீட்டில் கூட இரும்பு ஆணி அடிக்கக்கூடாது. காப்பர் கிடைக்கும், இல்லைன்னா பித்தளை ஆணி கிடைக்கும். ஏன் சார்? ஆனால் நிறைய இடத்துல நம்ம அடிக்கவே, நான் எல்லாருக்கிட்ட நான் அடிக்கவே விட மாட்டேன். நம்ம சைட்லலாம் எல்லார்கிட்ட சொல்ல, தயவுசெய்து எடுத்துருங்கன்னுமா. அதெல்லாம் நெகட்டிவ் அது. அதனால் காப்பர் அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அப்போ பார்த்தா பெரிய பெரிய ஆணை போட்டு அந்த பழைய இதை போட்டு இப்படி வச்சுருக்கிறாங்க. யாரும் மிலிட்ரிக்காரர் இருக்கிறாருன்னு தெரியல, அது வச்சுட்டாரு. பார்த்தேன், சார் இது இங்கே என்ன சார் இது நம்மளோட இது சார், தாத்தா இது சார், அப்படி சார் வேட்டைக்கு போவோம், அதுக்கு தானே அவரோட இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோட கடமை அது, ஃபீஸ் தரீங்க, அப்புறம் 4 பேர்னு சொல்லலாம் நம்ம கூடாது. இங்கே வந்து உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்தில் துப்பாக்கி முனையில் உட்கார வைப்பாங்க சார், சொல்கிறேன் நான். கன் பாயிண்டில் உட்கார வச்சு பேசுவாங்க தெரியுமா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கல, சினிமாவில் வர உண்மையில் நடக்கிற விஷயம் தான் சினிமாவில் வருது. அப்போ இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன் நான். சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் எடுத்துருங்க சார், இது உங்களுக்கே ஒரு டிப்ரெஷன் ஆகும், இதை எடுத்துட்டு நான் சொல்கிற இடத்துல வைங்க, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆயுதத்துக்கு இதுக்குன்னு ஒரு வாசத்தில் இதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, அதை வைங்க. பித்தளாடி வாங்க, காப்பர் கிடைச்சா காப்பரில் வாங்கிடுங்க. இதெல்லாம் சொன்னோன்னா கொஞ்சம் இப்படி ஒரு இப்படியே வந்தார். என்ன சார் சொல்கிறீங்கன்ற, ஏன்னா அப்பயே ஓடிட்டு இருக்குது. இவருக்கு மேலே ஒரு வில்லன் இருப்பாங்களா,
கண்டிப்பா. நீ இவ்வளோ பெரிய ஆள்னா எனக்கு 3 எம்பி தானே எனக்கு 30 எம்பி தெரியும்ல. அந்த மாதிரி. அதே தான். ஓகே. கரெக்டாக அதே மாதிரி 2-3 மாதம் கழிச்சு ம். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சு சார் பிரச்சனை. அது என்னன்னா அந்த இடத்துல இந்த தண்ணி போகக்கூடாது, ஓடை போகக்கூடாது. ம். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஐபி வீடெல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது. ஓகே. துப்பாக்கி கலாச்சாரம் எல்லாம் நடந்த வீடும் இருக்குது. ம். அது இப்போ வேண்டாம். இது அந்த இடத்துல தண்ணி ஓடக்கூடாது. ஓகே. தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் கண்டிப்பாக இந்த கெனால் இருக்குல்ல, ம். அது இருந்த இடத்துலையே நிலமும் வாங்கவே கூடாது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அப்படியே வாஸ்துக்கு தான் வரேன். ஒரு இடம் ஒருத்தன் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாம். ஓகே. உயிர் இருந்தால் தானே வாழவே முடியும். கண்டிப்பா. பிரச்சனையோட எதுக்கு வாழ்ந்துட்டு? தேவையில்லாத பிரச்சனை. ம். ஒரு இடம் இப்போ வடக்கு பக்கத்தில் இருக்குது, பின்னாடி ஒரு இடம் ஒருத்தர் வருது, சீப்பாக வருது அப்படின்னு இந்த ஓடையை வச்சு வந்தால் தயவு செய்து நீயே வச்சுக்க, எனக்கு தேவையில்லை. என்னைக்கு அதை வாங்குறாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவம் தான், ஆச்சரியத்துக்கு எல்லாமே உட்படுத்துது. அனுபவம் தான், நேரடியாக பார்த்த வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம். கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்காக முழு விவரமாக பதில் கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி மேடம்.